Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. Kanchipuram, Pachaiyappas, Chennai, Kanchipuram, Vellore, Thiruvannamalai. மயில் தொகை எங்க வீட்டில் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. எவ்ரி பெட்ரூம் ஹால் எல்லா இடத்துலையும் இருக்கும் மயில் தொகை. அது முருகரோட வாகனம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் பிளெண்ட் ஆஃப் எவ்ரி திங். ஸோ அதனால சொல்லுவாங்க இந்த கெட்ட கனவுகள் ஆர் எனி பேட் வைப்ஸ் இட் வில் கீப் இட் அவே. I always believe that there has to be ஒரு spiritual connection இருந்தா கைடன்ஸ் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு I think the roots is very important for us. ஏன்னா அந்த ரூட்ஸ்லேருந்து அந்த கடவுளை கும்பிட்டப்போ நிறைய வேல்யூஸ் we get to see. நிறைய இருக்குது. நிறைய வாட்டி இது எப்படி இது க்ராஸ் பண்ணி போவோம், என்னவோ நான் இது கடந்து போயிடணும், எங்கேருந்தோ give me strength. It is always magic in my life. காளிகாம்பாள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேவரட். அங்கே போய் நீங்கள் என்ன வேண்டுனாலும் நடக்குமான்னு நடக்காத எனக்கு தெரியாது, பட் பவர் வந்துடும். லைக் யூ கேன் ஓயாசா கண்டினியூஸாக வி ஆர் கோயிங். அது முடிச்சுட்டு மதுரை மீனாட்சி அம்மன் முடிச்சுட்டு அழகரை முடிச்சுட்டு தென் செகண்ட் நைட்டு தான் வருவோம். ஸோ வி ஸ்டார்ட் ஆர் இயர் லைக் தட். இங்க இந்த மயில் தொகை எங்க வீட்டில் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. எவ்ரி பெட்ரூம் ஹால் எல்லா இடத்துலையும் இருக்கும் மயில் தொகை. அது முருகரோட வாகனம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் பிளெண்ட் ஆஃப் எவ்ரி திங். ஸோ அதனால சொல்லுவாங்க இந்த கெட்ட கனவுகள் ஆர் எனி பேட் வைப்ஸ் இட் வில் கீப் இட் அவே. ஓகே, இந்த ட்ரீம் கேச்சர்லாம் இல்ல, நம்ம மயில் தொகை என்ன நம்மளுக்கு அதுதான் ட்ரீம் கேச்சர்லாம் வேற நாட்டோட ஃபார்முலா. அது ட்ரீம் கேச்சர்ஸ் ஹவ் நெவர் பீன் आवर கல்ச்சர் ஆர் நம்மளோட இது நம்ம இந்தியன் ட்ரீம் கேச்சர். ஆமா, கரெக்ட். இட்ஸ் லைக் முருகர் நம்மள ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி, இட்ஸ் வெரி வைப்ரண்ட். ஸோ அது பார்க்க போனது உங்களுக்கு மைண்ட் காமிங். நீங்கள் பயங்கர ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு டிவைன் விஷயங்களை பார்க்குறது அது ரொம்ப எவிடென்ட்டாக தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாமி ரூம். உங்களோட அந்த பிலீஃப் பற்றி சொல்லுங்கள். எப்பவுமே பக்தி இருந்திருக்கு. எப்பவுமே எங்கள் அம்மா மேட்சர் நாங்கள் எல்லா பண்டிகையும் கொண்டாடுறோம், டெய்லி சாமி கும்பிடுறோம். ஷிமேச்சர் நான் அப்படி தான் வளர்ந்தேன், இவனும் அப்படி தான். காலைல எழுந்தால் போய் சாமி கும்பிடணும். ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் தேர் ஹேஸ் டு பி ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருந்தால் கைடன்ஸ் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ரீசெண்ட் டைமில் ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல போன அப்புறம் ஐ திங்க் எது சரி எது தப்பு, எவ்வளோ லாபம் வந்தாலும் இதை செய்யவே கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இட் ஸ்டார்டட் கம்மிங் இன்சைட் மீ. ஸோ காலையில் எங்களோட டே இப்படிதான் தொடங்கும். இங்க இருந்து தான் தொடங்குது. ஆமா, இந்த பீகாக் ஃபெதர் கிருஷ்ணா ரிலேட்டட்னு நினைக்கிறேன். என் பாட்டி ஹாஸ்டலுக்கு போனாலும் ஒரு பீகாக் ஃபெதர் கொடுத்து அமுச்சு விட்டுருவாங்க. ஓ, அந்த பெட்டுக்கு மேல ஒரு விண்டோ மாதிரி இருக்கும், அங்க மாட்ட சொல்லுவாங்க. ஏதோ குட் ட்ரீம்ஸ் தரும்னு சொன்னாங்க, அதனால டெய்லி அங்க மாட்டுவேன். எல்லாம் சாமியுமே முருகர் நம்ம வணங்குற கடவுள்லாம், பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எங்களோட குலதெய்வம் மாதிரி இசக்கி அம்மன், சுடலமாட சாமி, இதெல்லாம் நம்ம ஃபாரஸ்ட் காட்ஸ். ஆக்சுவலி இவங்களெல்லாம் வணங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட அதாவது முன்னோர்கள் என்ன நம்மளுக்கெல்லாம் முருகர் சிவன் விட முதல்ல வனப்பேச்சி அம்மன், சுடலமாட சாமி, இந்த ரூட்ஸ்லேருந்து தான் நம்ம வரும். ஃப்ரம் தட் ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம அந்த ஃபாரஸ்ட் காட்ஸ் எல்லாம் வணங்கி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஐ திங்க் த ரூட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஏன்னா அந்த ரூட்ஸ்லேருந்து அந்த கடவுளை கும்பிட்டப்போ நிறைய வேல்யூஸ் வி கெட் டு சி. ஸோ அதனால ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச. பியூட்டிஃபுல். ஸோ அது உங்க குலதெய்வம். அப்படியே பக்கத்துல சாய்பாபா, அத்தனை சாய்பாபா ஐடல்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேர் கிஃப்ட் வரும், சிலது நாங்கள் வாங்குவோம், சிலதெல்லாம் கிஃப்ட். இப்போ இவரெல்லாம் எங்களுக்கு அங்கேருந்து டைரெக்டாக அனுப்பிச்சாங்க, ஷிர்டியிலேருந்து அனுப்பிச்சாங்க. லைக் தே சென்ட் அஸ். ஸோ நாங்கள் ரெகுலராக விசிட் பண்ணுறதுனால ஸோ அவர் எவ்வளோ சாய்பாபா வராரோ அவ்வளவும் நாங்கள் ஹாப்பியாக சேர்த்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருது. பட் அவருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு சிற்பம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இது எத்தனை வீடுகள்ல இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. கரெக்ட். ஆனா நம்ம கல்ச்சர்ல எப்பவுமே மாடு நம்ம கிரகப்பிரவேசம் ஏதாவது நல்ல விசேஷம் நம்ம வீட்டுல மாடு இருந்தாலே ரொம்ப
அதிர்ஷ்டமான ஒரு வீடு அப்படின்றது தான் வந்து ஒரு ஐதீகம். ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கணும், அப்போதான் வந்து அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும், அந்த வீடு செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஜெனரலாவே போட்டோ இருக்கும், ஆனா இது வந்து ஒரு இது ஆக்சுவலி இங்க சென்னையில இருந்து இல்ல, இட்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா. ஸோ அதனால அங்கெல்லாம் இது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதனால that particular piece is from North India, right, somewhere. So it look different. எல்லாருமே கேட்டிருக்காங்க. அவர் பக்கத்துல குருவாயூர் அப்பனா அவரு. ஆமா, இவரு கிருஷ்ணர் இருப்பாரு, எல்லாருமே இருப்பாரு. எல்லாருமே ரொம்ப அழகா அம்சமா அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பயங்கரமா நான் வந்து இதை வேண்டி இது ஒரு மிரக்கலா எனக்கு நடந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? நிறைய இருக்கு. நிறைய வாட்டி இது எப்படி இது கிராஸ் பண்ணி போவோம், என்னவோ நான் இது கடந்து போயிடணும், எங்க இருந்தோ கிவ் மீ ஸ்ட்ரென்த். இட் இஸ் ஆல்வேஸ் மேஜிக் இன் மை லைஃப். எனக்கு எப்பவுமே ஒரு மேஜிக் தான் நடந்திருக்கு. அது நான் ஹார்ட் ஒர்க் பண்றதெல்லாம் மீறியெல்லாம் தாண்டி நிறைய சிச்சுவேஷன்ல இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ், இந்த கடவுளோட நம்பிக்கை, த பவர், அதுதான் நிறைய இதில் எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாரையுமே இட் இஸ் செயிலிங் மீ த்ரூ. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகிறோம்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆமாம். இப்போ வீட்டில் வந்து அடிக்கடி இந்த பூஜை பண்ணுவோம், இல்லை வந்து இந்த ஒரு வெள்ளிக்கிழமை இந்த பூஜை, அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணி? ஃப்ரைடேஸ், எல்லா ஃப்ரைடேஸ் பூஜை நடக்கும். மண்டே சிவன் பூஜை, அவருக்கு அபிஷேகம் பண்ணி மண்டே பூஜை நடந்துரும். ஓ, அபிஷேகம்லாம் பண்ணுவீங்களா? சிவன் பண்ணுவோம். அண்ட் நம்ம சாய்பாபாக்கு தேர்ஸ்டேஸ். ஸோ இந்த சைடு தான் வந்து இவ்வளோ அழகான ஃபோட்டோஸ்னு பார்த்தா, அப்படியே இந்த பக்கம் அவ்வளோ பெருசா அம்சமா ஒரு அம்மன் உட்காந்துருக்காங்க. காளிகாம்பாள் நம்ம பாரிஸ்ல இருக்காங்கல்ல, பாரிஸ் காளிகாம்பாள். ஒரு அந்த கோயிலே வந்து ஒரு 2000 இயர்ஸ், ரொம்ப வருஷம் பழைசு. காளிகாம்பாள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேவரட். அங்கே போய் நீங்கள் என்ன வேண்டுனாலும் நடக்குமான்னு நடக்காத எனக்கு தெரியாது, பட் பவர் வந்துடும். லைக் யூ கேன் ஜஸ்ட் ஃபேஸ் எனிதிங். அம்மா இருக்காங்க, ஓகே, நோ ப்ராப்ளம், ஒரு பவர். ஸோ அந்த மாதிரி காளிகாம்பாள் என்னோட ஃபேவரட். எப்போவுமே வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிடுவோம். ஸோ இதெல்லாம் இப்போ இவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இவருக்கும் ஓரளவுக்கு ஹி ஹாஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, கொஞ்சம் ரிலீஜியஸ் திங்ஸ். அப்படியே அவங்களுக்கு பக்கத்தில் முருகர். ஆமாம், முருகர் நிறைய வேடங்கள்ல இருப்பார். திருச்செந்தூர். ஆமாம். ஓகே. அண்ட் திருச்செந்தூர் வந்து இப்போ ஒரு 4 இயர்ஸாக எல்லா நியூ இயருக்கும் நான் என் பையன் ஃபேமிலியோட திருச்செந்தூரில் தான் இருப்போம். நைட்டு 12 o'clock, ஷார்ப் 12 o'clock நியூ இயர் ஆரம்பிக்கிறது எங்களுக்கு முருகரை பார்த்து திருச்செந்தூரில் ஒரு 4 இயர்ஸாக கண்டினியூஸாக வி ஆர் கோயிங். அது முடிச்சுட்டு மதுரை மீனாட்சி அம்மன் முடிச்சுட்டு அழகர் முடிச்சுட்டு தென் செகண்ட் நைட்டு தான் வருவோம். ஸோ வி ஸ்டார்ட் ஆர் இயர் லைக் தட். ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ஒரு வருஷமும் தொடங்கிட்டு இருக்கீங்க. அண்ட் வேல் கூட ரொம்ப அழகா, இது திருச்செந்தூர்ல பண்ண பூஜையில கொடுத்தாங்க அந்த வேல். ஆமா, முருகருக்கு படைச்சு. ஸோ நாங்க அழகர் கோயில்ல வந்து கடா வெட்டி பிரியாணி போடுவோம். ஒரு 300-400 பேருக்கு பிரியாணி போடுவோம் நியூ இயர் அன்னைக்கு. ஸோ இவர் தான் வேன்ல உட்காந்து எல்லாருக்கும் சர்வ்லாம் பண்ணாரு. ஆமா. ஸோ உங்களோட ஃபேவரட் காட், என்னோட இஷ்ட தெய்வம் இவங்க அப்படின்னா யாரை சொல்லுங்க? சிவன். உங்களுக்கு சிவன் ஃபர்ஸ்ட். உங்களுக்கும் சிவன் தான். அவங்க யாரும் ஃபாலோ பண்றாங்க, நானும் அம்மா வழிதான் நானும் அப்படிங்கிறாரு. பியூட்டிஃபுல். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் அடிக்கடி சொல்ற ஒரு ஸ்லோகம், இல்ல வந்து நினைச்சு பாடுற ஒரு பாட்டு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸ்லோகன்லாம் இல்லை, எனக்கு எப்பவுமே நமசிவாய. அது எழுந்தா கும்பிடா எல்லாத்துக்குமே நமசிவாய தான், அவ்வளோதான். ஐ டோன்ட் ஃபாலோ ரொம்ப இந்த ஸ்லோகன் மாதிரி மந்திரம் மாதிரி. மை கனெக்ஷன் இஸ் காட் இஸ் வெரி டிவைன். அது அப்படியே நாங்களே டைரக்டா பேசுவோம். ஆமா, நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர். இப்போ வந்து அது ஒரு வேற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, நான் அப்படி கேட்பேன். அந்த மாதிரி அம்மா வந்து பூஜை பண்ணுங்க சொல்லுவாங்க, அப்ப நான் பண்ணுவேன். அந்த மாதிரி வயசு இருக்கு, வெரி யங். ஸோ நம்மளுக்கே எனக்கே ஒரு 30 வயசு கழிச்சு ரொம்ப பாடாப்பட்டு தான் நம்மளுக்குலாம் கடவுள் மேல ஐயோ கடவுளே ஃபீல் பண்றோம். இன்னும் அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு டு கெட் இன் டு தட் ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கண்டிப்பா. ஸோ எஸ், ரொம்ப அழகான ஒரு க்ளோசிங் நினைக்கிறேன். ஹோம் டூர் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா அப்படியே டிவைனா முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்களை வந்து வாங்க, இதுதான் என் வீடு
இல்லை நான் ரொம்ப யோசிப்பேன் பிகாஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஐ திங்க் இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பட் தென் ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஏன்னா இது வரைக்கும் என் வீடு எப்படி இருக்கும், என்னோட டேஸ்ட் எப்படி, நான் எப்படி வந்து என் வீட்டை வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் மீன்னு நான் நினைக்கிறேன். லாட் ஆஃப் மை பிளேசஸ் அண்ட் மை கலெக்ஷன்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் மீ. ஸோ ஓரளவுக்கு இப்போ கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ ஃபார் அஸ். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நாங்கள் ரொம்ப க்யூரியஸாக இருந்தோம் வரும்போது, இன்டீரியர் டிசைனர் வேற எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ். நாங்கள் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக சொன்னால் சுற்றி போட்டுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. காஞ்சிபுரம் பச்சையப்பாஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.